குரு பகவான் 8ஆம் பார்வையை பாக்குறாரு. அப்போ சமுதாயத்துல ஏற்பட்டிருந்த அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு ஏதோ ஒரு விதத்துல குரு வந்து அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவாரு. தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப தொழில்ல கண்டிப்பா வந்து பாருங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க, இருந்தாலும் தொழில்ல நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மேன்மை, முன்னேற்றம், அப்லிப்ட்மெண்ட், புதுசா தொழில் தொடங்குறது இது எல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி விரயஸ்தானத்தை பாக்குறாரு. சனி எவ்வளோ விரயங்களை கொடுத்தாலும் குரு இது வந்து தேவைதானா அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுப்பாரு. இது வேண்டாம், இது தேவையில்லாம எதுக்கு இப்போ வந்து இந்த ஆல்ரெடி நம்ம வீட்டுல ஒரு கார் இருக்கு, எதுக்கு ரெண்டாவது காரு பக்கத்து வேண்டாம். நம்மளுக்கு தேவையில்லாம ஒரு மத்தவங்களுக்காக நம்ம இப்படி ரெண்டாவது கார்லாம் வாங்கக்கூடாது, அவசியமா அத்தியாவசியம்னா தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரு கொடுப்பாரு. ஏன்னா இயற்கையாவே மீனம் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். அனலைசிங் கெப்பாசிட்டி இயற்கையாவே உங்களுக்கு உண்டு, இருந்தாலும் ஜென்ம சனி அதை கொஞ்சம் நம்மளோட மைண்டை மாத்துவாரு. பட் குரு அதை அனலைஸ் பண்ணி மைண்ட் மாறாத மாதிரி நம்மள வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவ்வளோ நல்லது எங்களுக்கு வந்து குரு வந்து சுககுருவா இருந்து செய்ய போறார். இவ்வளோ நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அப்ப குரு அஸ்தங்கம் அப்படின்னு பதிவு போட்டிருக்கீங்களா? அஸ்தங்கம்னா மறைவு தானே? இல்லைங்க, குரு வந்து வீக். குருனோட பவர்ஸ் வந்து பாருங்க கம்மியாகுது. ஐயோ கம்மியாயிடுமா ஒரு வருஷம், அப்ப குரு பெருசா கொடுக்க மாட்டாரா? இல்ல, இந்த ஒரு மாசம் மட்டும் குருனோட பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% குறையுது. அப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நல்லதும் கொடுப்பாரு, பாதி கொடுப்பார். ஃபுல் ஃபிளெட்ஜ்டா 100% கொடுக்க மாட்டார், 50% கொடுப்பார். ஸோ கவலையே பட வேண்டாம். குரு உங்களுக்கு ஆல்வேஸ் ஹெல்பிங் பொசிஷன்ல தான் இருக்காரு இந்த ஒரு வருஷம் முழுசுமே. சரிங்களா?